நீ செம்ம மஞ்சூரியன் இட்லி. கிறிஸ்பி மஞ்சூரியன் இட்லி செய்யறது எப்படின்னு சொல்றாராம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீ நைனா இட்லியை வெட்டி விதவிதமா வறுத்துக்கும். இட்லியை அவர் கை காட்டாம வெட்டிக்க சொல்றாரு. அதை கடாயிலும் ஏர் ஃப்ரையரும் வறுத்துக்க சொல்றாரு. நீ நைனா கடாயில வறுப்பது ஒரு மாதிரி வரும் பாத்துக்கும். கடாயில ஃப்ரை பண்றது ஒரு கோளாரா வருமாம், ஏர் ஃப்ரைல பண்றது நல்லா வரும்னு சொல்றாரு. நீ கடாயில இஞ்சி பூண்டு போட்டுட்டு சொல்றாரு. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி இஞ்சி பூண்டு சில்லிஸை போட்டு கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். இதுக்கப்புறம் ஆனியன்ஸ் கேப்சிகத்தை சேர்த்து நன்றாக வதக்கி உப்பை சேர்க்க சொல்றாரு. நீ சாஸ் ஊத்தி வதக்கி ஃப்ரை. சாஸ்லாம் ஆட் செய்ய சொல்றாரு. சோ சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸை ஊத்தி நன்றாக வதக்க வேண்டும். இந்த கலவையை ஸ்ட்ராங்காக்க கார்ன்ஃபிளவர்ல தண்ணி கரைச்சு ஊத்த சொல்றாரு. நீ நைனா வெட்டிய இட்லியை போட்டுடு. அவர் காமிச்ச மாதிரி வெட்டிய ஃப்ரைட் இட்லிஸை ஆட் செய்து மிக்ஸ் செய்து எடுத்துக்க சொல்றாரு. நீ சுவையான மஞ்சூரியன் இட்லி ரெடி. மிம்மே அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சோ சுவையான கிறிஸ்பி மஞ்சூரியன் இட்லி ரெடி. நாளை சந்திப்போம். ஓகே பாய்.